ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் பார்த்துடலாங்களா? அப்புறம் ஒரு சின்ன சந்தோஷமான விஷயம் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நேற்றுக்கு எனக்கு தெரிஞ்ச 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் ஒன்றா வேலை பார்த்தோம். அந்த அக்கா நேற்றுக்கு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த அக்காவுக்கு நான் கை மடிச்சிட்டு இருந்தேன். அந்த அக்கா என்னோட டெய்லரு. இன்னும் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் என்னை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, இன்றைக்கி வாங்க என்ன சமையல் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் எப்போவுமே நான்வெஜ் செய்வோம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசங்கிறனால இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் செய்யலை. பையன் நேற்றுக்கே ஆசைப்பட்டு கேட்டான், அம்மா பிரியாணி செய்யுமா அப்படின்னா. சரி, நம்மளுக்காக வேண்டி நான் பிரியாணி செஞ்சுருக்கேன். சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கோங்க. அப்புறம் சிக்கன் பிரியாணி தொட்டுக்காங்கன்னு பார்த்தோம்னா சிக்கன் கிரேவி செஞ்சுருக்குறோங்க. சிக்கன் கிரேவி தண்ணியாட்டம் குழம்பாகவும் இல்லாமல் ரொம்ப இதாகவும் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் சாந்தாட்டம் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி சாந்தாட்டம் கொஞ்சம் சிக்கன் கிரேவி செஞ்சுருக்குறாங்க. அப்புறம் எனக்கு சிக்கன் பிரியாணினால எனக்கு எப்போவுமே தயிர் வெங்காயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு தயிர் வெங்காயம் இல்லாமல் நான் சாப்பிடவே மாட்டேங்க. அது பனியாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, அது என்னமோ தயிர் வெங்காயத்துல எனக்கு அவ்வளோ ஒரு ஆசைங்க. பிரியாணி காலையில் மட்டும் சூடாக சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. மதியானம்லாம் கொஞ்சம் ஆறி போயிடும். அதனால வெள்ளை சாப்பாடு கொஞ்சம் வச்சுருக்கேங்க. வெள்ளை சோறு செஞ்சுருக்கேங்க. அது கொஞ்சம் ஒரு பக்கம் வச்சுக்கிறேங்க. அப்புறம் ரசம் வச்சுருக்கேங்க. நம்ம வெள்ளை சோறுக்கு ரசம் வச்சுருக்கேங்க. ரசம் வச்சுட்டு நம்ம இந்த சிக்கன் கிரேவி தொட்டுக்கலாங்க. அதுக்காக ரசம் வச்சுட்டேங்க. இது மதியானத்துக்குங்க. பிரியாணி வந்து இப்போ சூடாக சாப்பிட்றதுக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம வீட்டு சாப்பாடு. பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிட்டிங்கன்னா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.